அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன அப்படின்னாக்கா ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், ஒரு லாங் ட்ரிப்பு. எப்படி உங்களையும் சேர்த்து எல்லாத்தையும் அப்படி பயணம் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். இன்றைக்கி போகிற வழியில் அப்படியே ஒரு சாப்பாடு ஃபுட்டு நமக்கான ஒரு ஆளுக வேறு வருது, அவங்களையும் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஒரு லாங் ட்ரிப்பு, ஒரு ஹையில் தூரமாக அப்படியே ஒரு 700 கிலோமீட்டர் போகலாம். வண்டி இந்த ரெடியாக நிற்கிது வண்டி. இந்த வண்டி தான் நமக்கு இப்போ பயணம் பண்ணி போகிற வண்டி. வீடியோக்குள்ளே வர்றேன் நான் நம்ம அண்ணனோட என்ட்ரி. வணக்கம் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணன் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டார். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு அண்ணனை காமிக்கிறேன். அப்படி ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு கடை இருக்குது. வண்டியை வெளியில் வந்துட்டு கடையில் வண்டியை நிறுத்திட்டு தண்ணியும் ஜூஸும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அண்ணன் போனார். அந்த என்னை வண்டியை விட்டு இறங்கக்கூடாது, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றாரு. என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு பார்ப்போம் உள்ளே ஏறினதுக்கப்புறம். என்னண்ணே தண்ணியும் என்னண்ணே பீர் வேற? ஆமாப்பா, பீர் அடிக்கிறாருக்கா தண்ணியை. நீ வாடகை பீர் சொல்லிட்டு இருக்காத. அதுக்கடுத்து ஒரு 150 கிலோமீட்டரில் நம்ம டீசல் அடிக்க நிறுத்தின இடம் இது. இந்த இடத்துல அப்படி எடுக்க முடியல, நான் டீசல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில். அப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாகவும் பெரிய பம்பாக இருந்துச்சு. அதனால் இது என்னாச்சு. என்னண்ணே ஆமாண்ணே இப்போ கசிமுக்கு வந்தாச்சு நம்ம. இப்போ வந்துட்டு சொன்னேன் நான், கொஞ்சம் பைய சுலோவாக நடந்து வாடா அப்படின்ட்டு. பயங்கர ஸ்பீடாக நடந்து வந்துட்டேன். அப்போ நம்மளே இவனுக்கு ஒரு ஸ்லோ மிஷினை போட்டு பைய வர மாதிரி பண்ணியாச்சு. காய் காமி நல்லா இருக்கு. அப்போ ரூமில் ஒரு ஒட்டகக்கறி வச்சுருக்காரு போல. நம்ம போய் ஒட்டகக்கறியும் புரோட்டா வாங்கலாம்னு கடைக்கு வந்தோம். புரோட்டாவை வாங்கிட்டு ஒட்டகக்கறியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. எங்கே ரவிக்கு தங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கு. சவுதியில் உள்ள பள்ளிவாசல், ஜிம்மா பள்ளிவாசல் தொழுதுட்டு எல்லாரும் உட்காந்துருப்பான். இவ்வளோ பெரிய பள்ளிவாசலாத்தையும் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. முஸ்லீம் மக்களுக்கு தெரியும், வேறு மாற்று சகோதரர்களுக்கு தெரியாதுல்ல. இந்த பள்ளிவாசலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. என்னண்ணே போமா ரவிக்கத்தாவை எங்கே? என்னப்பா அப்படி முன்னாடி நட. உங்கள் 2 பேருமா நடங்க, உங்களை பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், இப்படி இது ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது இருந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிற பழக்கம் இருக்குது. சரி, முன்னாடி நடக்க விட்டு எடுப்போம், பின்னாடி நடக்க விட்டு எடுப்போம் அப்படின்ட்டு வண்டியில் அப்படியே வண்டிக்கு நடந்து வர சொன்னேன். நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வண்டிக்கு. தம்பி வண்டி கார் வாங்கியிருக்கேன், வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. அந்த காரை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த அதுதான் காரில் ஏறி உட்காந்து எடுத்து யூட்டன் அடித்து வாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி எடுத்து யூட்டன் அடித்து வந்தாண்டா அந்த காரை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காரை பற்றி உங்களுக்கு ஓனர் டு ஓனர் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னேன்டாக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பண்ணுறதுல நான் அந்த இது என்ன ப்ரைஸ் வருது, என்ன வருது, ஆட்டோமேட்டிக் வண்டியா, என்ன வண்டி, எப்படி அதுங்கிறத பூரா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு ஓனர் டு ஓனராக அவனை தம்பியை வச்சு உங்களுக்கு நான் பேசி இந்த இதை போட்டு விட்டேன். அந்த ஏரியாவில் அது மட்டும் இருக்குமா தெரியுது. ரவிக்கு தரங்காட்டி உடனே எடுத்து நான் வந்துடுறேன். ஆமாம், நாங்கள் எல்லாரும் பயணம் பண்ணி, ஆமாம், எல்லாரும் பயணம் பண்ணி போய்க்கிருக்கு. சொல்லுனே எல்லாரும் இப்போ கசீமில் இன்ஷால்லா ஜிம்மா முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டு இருக்கான். ஓகே, என்ன இருக்கு சொல்லு. டேட்ஸ் மார்க்கெட்டு, பேரிச்சம்பழ மார்க்கெட்டு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஹிரான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட், கொஞ்சம் சவுண்ட் மலையாளி ரெஸ்டாரண்ட். அங்கே போய் சாப்பிட போகிறோம். இன்ஷால்லா சந்திப்போம். சாப்பாடு சாப்பிட்டு கடைக்கு சாப்பிட்டு உட்காந்தாக்கும் கடையில் கூட்டம்ங்க தள்ளி சாயுது. எனக்கு எந்திரிச்சு நின்று வீடியோ எடுக்க முடியலை. இருந்தாலும் வம்பா பிடிச்சி எப்படியாவது ஒரு வீடியோ, சாப்பிட்ற வீடியோ எடுத்துருவோம். ஒரு வீடியோ கூட எடுக்கலை அப்படின்ட்டு சாப்பிட்ற வீடியோ எடுத்தாச்சு. இது எப்படி அமையுதுங்கிறது தெரியல, க்ளீனாக கேமராவில் விழுகலை. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது ஒரு சாப்பிட்ட வீடியோ காமிக்கணும் அப்படின்ட்டு காமிச்சாச்சு. இனி சாப்பிட்டு அப்படி ரூமுக்கு போக வேண்டியது தான். அப்போ விடை வீடியோ இதுதான் ரவிகத்தா ரூமு.
விட்டு பிரியறதுக்கு பாவம் சங்கடப்படுறான், என்ன செய்யறது. அப்போ நாங்கள் ரியாத்தை வந்து அடைந்து விட்டோம். நானும் அண்ணனும் வந்து ரியாத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த ரியாத்தோட என்ட்ரி ரோடு, அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸிட் 2 ரோடு. அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நிசாமுத்தீன்.